ஒரு நாய் அதோட ஓனர் மேல இருந்து வித்தியாசமான ஒரு ஸ்மெல் வரதை நோட் பண்ணுது. அதுக்கப்புறமா அவங்க கர்ப்பமா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்குது. இந்த நாய் எப்போதுமே அதோட ஓனர் வயித்து மேலதான் தலை வச்சு படுத்திருக்கும். ஆனா வயித்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு அதுக்கு புரியாது. வயித்துக்குள்ள இருந்து வரப்போற குழந்தை என்ன மாதிரியே தான் இருக்கும்னு அது நினைச்சிட்டு இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு எமிக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய பார்த்த நாய் ரொம்பவே ஆச்சரியப்படுது. இவ்வளவு அழகா ஒரு குழந்தைய இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்னு ஆச்சரியப்படுது. ஆனா எமிக்கிட்ட இருந்து வந்த அந்த வித்தியாசமான ஸ்மெல்லு இன்னும் அவளை விட்டு போகவே இல்லை. அப்படி இருக்க எமியும் டாகும் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவ மயங்கி கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறமா டாகோட சத்தத்தை கேட்டு அங்க உதவி செய்யறதுக்காக ஆம்புலன்ஸ் வந்துருது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த எமிய அந்த டாகுக்கு அடையாளமே தெரியாம போயிடுது. அதே போல அந்த வாசனை இன்னும் அதிகமா இருக்குது. அப்பதான் அந்த டாகுக்கே புரிய வருது எமிக்கு ஒரு மோசமான நோயால பாதிக்கப்பட்டிருக்கானு. அதுக்கப்புறமா அந்த டாக் அவளை விட்டு எங்கேயுமே போகாம அவங்க கூடயே இருக்குது. அடுத்த நாளே எமி டாகோட தலையை தடவிக்கிட்டு என்னோட குழந்தைய பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த டாக் எமியோட ஆட்டை கடிச்சுக்கிட்டு அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணுது. அதுக்கப்புறமா பல வருஷம் கழிச்சு அலெக்ஸும் இந்த டாகும் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ரோட்டை கிராஸ் பண்ணும்போது டாக் ஆக்சிடென்ட் ஆயிடுது. கடைசியா அந்த டாகோட ஓனர் அதோட ஆசையான ரெட் ஃபெராரி கார்ல உட்கார வச்சுட்டு ஸ்பீடா வண்டி ஓட்டிட்டு போறாரு. அந்த லாஸ்ட் ரேஸ்ல தான் அது ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணுது.